வணக்கம்ப்பா. கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு, அப்புறம் ரத்தத்தில் பிரச்சனை, ரத்த ஓட்டத்தில் பிரச்சனை, அங்கங்கே அடப்பு இருக்குல்ல, அதைத்தான் சொல்கிறேன். அப்படி இருக்கவங்க அப்படி இருக்கவங்களுக்கு தான் இப்போ திடீர்னு மாரடைப்பு வருது, ஹார்ட் அட்டாக் வருது. அப்படி இல்லாமல், அப்படி வராமல் இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக நான் ஒரு இது சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜூஸ் மாதிரி அதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு வாங்க. ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. டெய்லியுமே சுத்தமாக கழுவிட்டு அந்த கேரட்டை பொடியாக நறுக்கி வைங்க. அதே அளவுக்கு பீட்ரூட் எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சியை தோல் உரித்து லேசாக தட்டி மிக்சியில் போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் ஒரு கால் பழத்தை, ஒரு பழம் வேணாம், அரை பழம் வேணாம், அதுலேயும் பாதியாக கால் பழத்தை அப்படியே தோலோடு நறுக்கி போடுங்க. போட்டுட்டு நல்ல கொஞ்சம் சக்கரை நோய் இல்லாதவங்க கொஞ்சம் வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டு நீங்கள் அடித்து அப்படியே கொஞ்சம் குழக்குழந்தே இருக்கும். அப்படியே வடிக்க வேணாம், ஒன்றும் செய்ய வேணாம். அப்படியே நீங்கள் எடுத்து ஸ்பூனில் எடுத்து சப்பி சாப்பிட்லாம். சக்கரை நோய் இருக்கவங்க அந்த இனிப்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு மற்றபடி வேணும்னா ஒரு உப்புக்கல் போட்டுக்கலாம். அப்படி அதுவும் இல்லாமல் கூட நீங்கள் குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாரடைப்புங்கிற பிரச்சனை, ஹார்ட் அட்டாக்குங்கிற பிரச்சனையே வராதுப்பா.